உடம்ப சுத்தம் பண்றதுக்காக குளிக்கிறதுக்கு போறோம். அப்ப இந்த மாதிரி பேச்சு கீச்செல்லாம் பேசிட்டா நான் சுத்தம் அடையிலையே. அதனால நான் படித்துறை மாத்தினேன். மற்றவர்களை விடுத்து படித்துறை மாத்தினார். துறை வேறு செய்தேனோ பகவரை போலே. வேற துறைக்கு போனேனா, வேற துறைனா இப்ப வேற ப்ரொஃபஷன் மாத்திட்டாருன்னு அர்த்தம் இல்ல. படித்துறைக்கு சென்றேனா, படிங்கிறது முன்னாடி சேர்த்துக்கோ. படித்துறை வேறு செய்தேனோ பகவரை போலே அப்படின்னு இந்த பெண்மணி எடுக்கிறா. அடுத்தது அந்த பெண்மணி சொல்றா, நில் என்றே நில்லென்றேன் பெற்றேனோ இடையூர் நம்பியை போலே. இடையூரார் நம்பி என்கின்ற ஒருவர் இருந்தார். இளை ஆற்றுக்குடியை சார்ந்தவர். இவர் வேற கிராமத்தில் இருந்து அடிக்கடி ஸ்ரீரங்கத்துக்கு எழுவர். ஸ்ரீரங்கத்துல பெருமாளுக்கு 365 நாள்ல 366 உற்சவம், நித்தியபடி ஏதாவது உற்சவம். இவர் பாவம் வருவார், உற்சவத்துல பெருமாள் அப்படியே சேவிச்சுட்டு போவார். ஒருத்தருக்கு ஒரு அனுபவம். பல பேருக்கு ராமாயணம் படித்தால் அது ஒரு அனுபவம், பாகவதம் படித்தால் அனுபவம், பல பேருக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் கேட்க வேண்டாம் சார், கிருஷ்ணருக்கு அந்த அலங்காரம் பண்ணி பார்க்கணும், அது ஒரு அனுபவம். ரங்கநாதருக்கு உற்சவம் கண்டருள் நான் பார்க்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் பூண்டவர் இவர். ஸ்ரீரங்கத்துக்கு வருவார், உற்சவத்தை சேவிச்சுட்டு மறுபடியும் கிராமத்துக்கு போவார். கிராமத்துக்கு போனோம்னா பக்கத்துல இருக்கவா யாராவது சும்மா ஸ்ரீ அப்படின்னு வாய் திறந்து ஸ்ரீரங்கத்தை அடுத்த உற்சவம் என்ன அப்படின்னு கேட்பார். ஒரு காலகட்டத்தில் இவர் வயதாகி விட்டது, நோவு சாத்தி கொண்டார், இவரால் போக முடியல. அப்பவும் எப்படியோ தள்ளாடாத வயசுல கூட ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். அங்க வந்த உடனே பட்டர் முகேன பெருமாள் சொல்லிட்டார், நீ இங்கேயே தங்கிவிடு, போகாத. இதே வார்த்தையை பெருமாள் இன்னொருத்தருக்கு சொல்லியிருக்கார், ராமானுஜருக்கு சொல்லியிருக்கார். அத்தைவ ஸ்ரீரங்கேவ சுகமாஸ்வ, இங்கே தங்கிடும். ராமானுஜரை பார்த்து பெருமாள் இங்க தங்குனார், அடியேனை பார்த்து தங்குன்னு சொல்லிவிட்டாரேங்கிற அந்த ஒரு பெரும் மகிழ்ச்சி, ஒரு பூரிப்பு. அவரை அடுத்த தெருக்கு பக்தர்கள் கொண்டு செல்வதற்குள் ரங்கநாதனை நினைத்து உயிர் துறந்தார், பரமபதித்தார். அதனால இந்த பெண்மணி சொல்றா, நில் என்று பெற்றேனோ இடையூரார் நம்பி போலே. இடையூர் நம்பி பெருமாள் நில்னு சொன்னார் இல்லையா, இங்கே இருநரே, அந்த அளவுக்கு பெருமாளே நில்லுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு பக்தி இருக்கா. இடையூர் நம்பியை போல, இளையாற்றங்குடி வாழ் கொடுக்க அந்த அடியவர் போலே. உடம்பை வெறுத்தேனோ திருநரையூராரை போலே. திருநரையூர் என்கின்ற திவ்யதேசம், இதை நாம் நாச்சியார் கோவில் என்று அழைக்கின்றோம். இந்த ஊரை சார்ந்த ஒரு பாகவதோத்தமர் அடியவருக்கு பிள்ளை திருநரையூர் நம்பி என்று பெயர். அந்த பிள்ளை திருநரையூர் நம்பி தன்னுடைய குடும்பத்தோடு தொட்டியம் அப்படிங்கிற ஊருக்கு வந்தார். தொட்டியத்துல ஒரு சிறு கிராமம், அங்க வேதநாராயண பெருமாள் அப்படிங்கிற சன்னதி. அவர் பத்னி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள்லாம் பெருமாளை கர்ப்பகிரகத்துக்கிட்ட சேவிச்சுன்னு வந்தா. பொதுவாக நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், பார்த்துருக்கலாம், நிறைய கோவில்கள்ல பெருமாளுடைய மூலவர் திருமேனியை போஷிப்பதற்காக, காப்பதற்காக தைலக்காப்பு சாத்துவது வழக்கம். ஒரு மூலிகையெல்லாம் போட்டு தைலக்காப்பு, பிகாஸ் நமக்கு அது பெருமாளாக இருந்தாலும் அது உலகத்தில் இருக்கக்கூடிய அப்ராக்கிருத திருமேனியாக இருந்தாலும் அதை பாதுகாக்க வேண்டும். அதனால தைலக்காப்புன்னு ஒண்ணு பண்ணுவா. கோவில்கள்லாம் நீங்க பார்த்துருப்பேன். அது சில விசேஷங்கள்ல திருமஞ்சனமே பண்ண மாட்டா. பெருமாளுக்கு ரொம்ப குளிக்கிறதே பிடிக்காது. அவர் அலங்கார பிரியோ விஷ்ணு தான். வாரத்துக்கு ஒரு தடவை குளிச்சா குளிப்பார். அதனால நிறைய எண்ணெயா இருக்கும். அந்த கோவிலை அழிக்க வேண்டும் என்று 4-5 மக்கள் நினைத்து அந்த கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணெய் அது இதெல்லாம் போட்டு எரிக்க வச்சுட்டான். இவர்கள் இன்னும் இந்த குடும்பத்தால் இன்னும் பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கா. அப்ப திடீர்னு 10 எரியறது கோவில். அப்ப 10 எரியும் போது அப்படியே அந்த நெருப்பு வந்து 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 பெருமாளுடைய மூலவர் திருமேனியும் எரிய ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா அது தைல காப்பெல்லாம் பண்ணிருக்கு பாருங்க. கோவிலும் எரியறது, உள்ளேயும் எரியறது. நம்மளால என்ன பண்ணுவோம், என்ன பக்தியா இருந்தாலும் வெளியில போறதான் பார்ப்போம். இந்த பிள்ளை திருநரையூர் நம்பி ஒரு விஷயம் பண்ணார். என்னன்னா, அப்படியே கிடு 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 கிடுன்னு ஓடினார். பட்டரும் ஓடி போயிட்டார், அந்த கோவில் பட்டரும் ஓடி போயிட்டார். இவரும் இவர் குடும்பமும் மட்டும் இருக்கு. நேர போனார், பெருமாளை கட்டி பிடிச்சுட்டார். ஐயோ, இந்த திருமேனிக்கு ஏதேனும் ஆகலாமோன்னு கட்டி பிடிச்சுட்டார். அந்த குழந்தைகள் என்ன பண்ணிட்டு தெரியுமா, அப்பா நீ கட்டி பிடிச்சுட்டியேப்பான்னு அப்பா காலை இது கட்டி பிடிச்சுண்டுது. அத்தான பேரும் உயிரை விட்டான். பரமபதித்தான்னு சொல்லணும். பெருமாளுக்காக, அந்த திருமேனிக்காக காத்தவர்கள் இவர்கள். இந்த சம்பவத்தை நினைச்சுண்டு இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜரை பார்த்து சொன்னா,
அப்படிலாமா பகவத் திருமேனியில திவ்யமங்கள விக்கிரகத்தில் எனக்கு ஈடுபாடு வந்துடுத்து. பிள்ளை திருநரையூர் நம்பியை போலே உடம்பை வெறுத்தேனோ திருநரையூராரை போலே. இத ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல எப்படி ராமானுஜருக்கு அடுத்தபடியாக சுவாமி வேதாந்த தேசிகனை கொண்டாடுறோமோ அதே ரீதியில் பிள்ளலோகாச்சாரியர்னு ஒரு ஆச்சாரியர், அவருக்கு அடுத்ததாக வந்த மணவாள மாமுனிகள், 2 ஆச்சாரியர்களும் ஆச்சாரிய சிரேஷ்டர்கள் அப்படி கொண்டாடுறோம். அந்த பிள்ளலோகாச்சாரியர் தன்னுடைய கிரந்தங்கள் அஷ்டாதச ரகசியம்னு பேர். அதுல ஒரு முக்கியமான ஒரு கிரந்தம் ஸ்ரீ வச்சன பூஷணம் என்று பெயர். அந்த ஸ்ரீவச்சன பூஷணத்துல ஒரு சூத்திரம் எடுக்கிறார். உபேயத்துக்கு, உபேயம்னா எதை அடைய போறோமோ, அடைய போகும் பொருளுக்கு அடையும் வழிக்கு உபாயம் என்று பெயர். The way is called as, the means is called as உபாயம். ஹிந்தியில ஒண்ணு சொல்வா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு ஒரு ஐடியா சொல்லுன்னா என்ன சொல்லுவா தெரியுமா? முஜே உபாய் போலோ. உபாய்னா ராஸ்தான் அர்த்தம், ராஸ்தானா வழி, உபாயம்னா வழி. அதனால பெருமாளை அடைய வேண்டிய வழிக்கு உபாயம் என்று பெயர். பெருமாளை அடைய போறோம், அப்ப அடையும் பொருளுக்கு உபேயம் என்று பெயர். வழி உபாயம், அடையும் பொருள் உபேயம். அப்ப பெருமாளை அடைவதற்கான வழி பக்தி யோகம், சரணாகதி, கிரந்தங்களை படித்தல். அடைவது அவனை. அப்ப அடையும் பொருளான பெருமாள் மீது யாருக்கெல்லாம் பக்தி இருந்திருக்குன்னார்? உபேயத்துக்கு இளைய பெருமாளையும். இளைய பெருமாள்னா யாரு? லக்ஷ்மணன். பெருமாள்னா ராமர், இளைய பெருமாள்னா லக்ஷ்மணன். அந்த இளைய பெருமாளுக்கு யார் மேல பக்தி? ராமர். ராமர் தான் உபேயம். அப்படின்னா உபேயமான ராமன் மீது கொண்டானாம் பக்தி யார்? லக்ஷ்மணன், இளைய பெருமாள். உபேயத்துக்கு இளைய பெருமாளையும் பெரிய உடையாரையும். முந்தா நேத்து 7:40 சொன்னேன். யார் அவர்? பெரிய உடையார். வெரி குட். ஜட்டாயு. ஜட்டாயுவுக்கு பெரிய உடையார் என்று பெயர். அந்த பெரிய உடையாருக்கு யார ரொம்ப பிடிக்கும்? ராமரை. ராமர் சீதையை, அந்த சீதையை தான் காப்பாற்ற போனார். அப்ப ராமரோடு கூடிய சீதையான உபேயத்தை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். யாருக்கு? பெரிய உடையாரான ஜட்டாயுவுக்கு. பிள்ளை திருநரையூர் அரையரையும். இப்ப நான் சொன்னேனே, இந்த பிள்ளை திருநரையூர் அரையர் பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக அந்த ஊர்ல தொட்டியத்தில் இருக்கக்கூடிய வேதநாராயண பெருமாளை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் தன்னையும் இழந்து குடும்பத்தாரையும் இழந்தார். அவரை போலவும் சிந்தையந்தி போலவும். யாரு சிந்தையந்தி? விஷ்ணு புராணத்துல வர சிந்தையந்தி ஜெகத் சூதிம் பரபிரம்மஸ்வரூபிணின்னு ஒத்தி. கண்ணன் அவனை நினைத்து கொண்டே தன் உயிர் தியாகம் செய்தாள்னு பராசரர் எடுக்கிறார். அப்படின்னா ராமன் மீது பற்று கொண்ட இளைய பெருமாளான லக்ஷ்மணனையும், ராம சீதைகள் மீது பற்று கொண்ட பெரிய உடையாராக இருக்கக்கூடிய ஜடாயுவையும், வேதநாராயண பெருமாள் என்கின்ற அர்ச்சாவதாரத்தின் மீது பிராவண்யம் கொண்ட பிள்ளை திருநரையூர் அரையரையும், அதே சமயத்தில் கண்ணன் மீது பற்று கொண்ட சிந்தையந்தி போலவும் அப்படின்னு போலே இருக்க வேண்டும் என்று பிள்ளலோகாச்சாரியார் ஸ்ரீவச்சன பூஷணத்தை எடுத்தது. இந்த பெண் பிள்ளை ஏற்கனவே ராமானுஜருக்கு சொல்லியிருக்கா. அடுத்தது, என்னை போல் என்றேனோ உபரிச்சரனை போலே. உபரிச்சரவசு அப்படின்னு ஒரு ராஜா. வசு செல்வந்தம், செல்வம் மிக்க ராஜா. உபரிச்சரவசு அவர் தர்மத்தை எவ்வளவு காத்தார்னா, அவர் ரதத்துல போகும்போது அந்த ரதம் பூமியில படவே படாதான். உபரி சரவசு, பூமிக்கு மேல அவர் தேர் போகுமா. அப்படி தர்மத்தை பரிபாலனம் செய்து கொண்டு வந்தார். அவர் சபையில ஒரு முறை வழக்கு வந்தது. என்ன வழக்குன்னா, தெய்வங்களுக்கு செய்ய வேண்டிய, தேவர்களுக்கு செய்ய வேண்டிய யாகத்துல உயிரோடு இருக்கக்கூடிய மிருகங்களை வதம் செய்வதா கூடாதான்னு. உடனே ரிஷிகள் சொல்லிவிட்டா, அந்த காலத்து ரிஷிகள், அப்படிலாம் வேண்டாம்ப்பா, மிருகவதை செய்ய வேண்டாம், மானை போலே, ஆடை போலே, பசுவை போலே, இதுக்கெல்லாம் சாக பசுன்னு பேர். அந்த சாக பசுவை போலே எள்ளுல ஒரு பொம்மை பண்ணலாம். அதாவது எள்ளுல ஒரு பசு மாதிரி ஒண்ணுத்த பண்ணி மந்திர சாஸ்திரம் மூலமாக அதற்கு உயிரை கொடுத்து அதை வெட்டலாம். நிஜம் பசுவை வெட்ட வேண்டாம் அப்படின்னு ரிஷிகள் வயலன்ஸை தடுக்கலான்னா. ராஜாக்கு இது நல்ல ஐடியாவா தோணிது, உபரிச்சர பசு. ஆனா தேவர்கள் சொல்லிட்டா, எங்களுக்கு கொடுத்தா நீ வந்து ட்ரூ இது ஆடை தான் கொடுக்கணும், வி வாண்ட் பியூர் கோட் அப்படின்ட்டா. ராஜா தீர்ப்பு கொடுக்கணும். உபரிச்சரவசு சொல்லிட்டார், ரிஷிகள் சொல்றதுதான் சரி, வதை வேண்டாம்னு. வதம்லாம் பண்ண வேண்டாம், நம்ம நல்லது வேணுங்கிறதுக்காக இன்னொருத்தர வதம் பண்றது சரியில்லைன்னு. வந்தது தேவர்களுக்கு கோபம்.
தர்மத்தை ரொம்ப பரிபாலனம் பண்றோங்கிற மெதப்புல உன்னுடைய ரதம் மேல இருக்கா, அது பூமியை தொடட்டும்னா, தொட்டாலும் பரவாயில்லைன்னு உபரிச்சரவசு என்ன சொன்னானாம், என்னை போல் என்றேனோ, என்ன மாதிரி தர்மத்தை காப்பாத்தினவா யாரும் இருக்கக்கூடாது உலகத்துல, என் ரத்தம் கீழப்பட்டாலும் பரவாயில்லைன்னு என்னை போல் என்றேனோ உபரிச்சரனை போலே. பெண்மணி சொல்றா, தனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ், தன்னுடைய தேரினுடைய சக்கரங்கள் பூமியை தொடாமல் இருக்கக்கூடிய பெருமை பெற்றவன், தர்மத்தை காப்பாத்துறது தான் முக்கியம்னு இருந்தானே, எனக்கு எந்த பேர் கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லன்னு இருந்தானே, அந்த உபரிச்சரவசுக்கு இருக்கக்கூடிய பெருந்தன்மை எனக்கு இருக்கா ராமானுஜரே இந்த ஊரில் நான் இருப்பதற்கு சொன்னா அந்த பெண் பிள்ளை. அடுத்தது, நீரில் குதித்தேனோ கண்ணபுரத்தாளை போலே. திருக்கண்ணபுரத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவள் ஒரு பெண் பிள்ளை, கண்ணபுரத்தாள் அப்படின்னு பேர். அந்த கண்ணபுரத்தாள் தான் ஸ்ரீரங்கத்தில் ஒரு ஆச்சாரியன் திருவடிவாரத்தில் இருந்து நல்ல விஷயங்கள்லாம் கிரகித்துட்டு வந்தாள். அந்த ஆச்சாரியனுக்கு பல சிஷ்யர்கள். ஆச்சாரியன் தன் சிஷ்யர்களோட ஸ்ரீரங்கத்திலேருந்து உறையூர் போக வேண்டும் என்பதற்காக ஒரு பரிசில், ஒரு போட்டில் ஏறி கிளம்பி போறா. போட்டில் ஒரு போட்மேன் இருக்கான். அப்படியே அந்த காவேரியில போகும்போது காவேரியில திடீர்னு வெள்ளம் வந்துடுச்சு. அப்போ அந்த போட்காரன், அந்த படகு ஓட்டுறவன் சொல்லிட்டான், சார் இத்தானா பேர் போட்ல இருந்தா எல்லாரும் செத்து போயிடுவோம், இதுல யாராவது 1-2 பேர் குதித்தால்தான் இந்த போட் பேலன்ஸ் ஆகி நம்ம கரை போய் சேர முடியும். ஆச்சாரியன் இருக்கார், சிஷ்யர்கள் இருக்கா, சிஷ்ய கோஷ்டியில கண்ணபுரத்தாள் இருக்கா, படகு ஓட்டுறவன் இருக்கான். படகு ஓட்டுறவன் சொன்னோன்னு ஒருத்தர் பாக்குற, யார் இப்ப குதிக்க முடியும்? பிளாஷ் ஃபிளட்ஸ். கண்ணபுரத்தாள் சொன்னா, ஆச்சாரியனே நீங்க உயிரோட இருந்தாதான் இன்னும் நிறைய பேருக்கு சாஸ்திர விஷயங்கள் கத்துக் கொடுக்க முடியும், உங்ககிட்ட நான் நிறைய கத்துட்டேன், இனிமே உங்களை நினைச்சுட்டு நான் உயிரை விட்டா என்ன தப்புன்னு சொல்லிட்டு குதிச்சுட்டா. ஓடும் காவேரி, புரண்டு ஓடும் காவேரியில குதிச்சுட்டா. அப்படி அந்த பரிசல் எப்படியோ போய் உறையூர் கரையில போய் சேர்ந்துடுத்து. சேர்ந்த உடனே பரிசல்லேருந்து இறங்கின ஆச்சாரியன் வருத்தப்படுறார், எனக்காக இப்பேற்பட்ட ஒரு தியாகம் செய்தாலே கண்ணபுரத்தாள், அம்மா கண்ணபுரத்தாள் நீ எங்க இருக்கியோ அப்படின்னு நினைச்சுன்னு விக்கி விக்கி அழுதும்போது, இதோ இருக்கே சத்தம் கேட்கறது அவருக்கு. ஐயோ எங்க இருக்கு, பேயா நிஜமா எங்கன்னே தெரியலேன்னு பார்த்தா, அந்த ஓடும் புரண்டிட்டு ஓடும் அந்த காவேரியில இருக்கக்கூடிய ஜலம் கொஞ்சம் தணிந்து ஒரு மணல் திட்டு அந்த இடத்துல இருக்கு. அந்த மணல் திட்டில் இருக்கக்கூடிய புல்வெளியை கட்டி பிடிச்சுன்னு இவ காப்பாத்தி தன்னை காப்பாத்தி விட்டா. அடியேன் ஆச்சாரியரே நான் இங்க இருக்கேன் அப்படின்னு அவ கையை தூக்குறா. எங்கே குரல் வருது அப்படின்னா கூட இருக்க சிஷ்யா, அங்க பாருங்கன்னா அங்க ஒரு மணல் திட்டுல கண்ணபுரத்தாள் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே இப்ப கொஞ்சம் சமணம் ஆயிடுத்தே இந்த வெள்ளம்னு சொல்லிட்டு அந்த படகு ஓட்டுறவனை பரிசல்ல போய் சொல்லி அவளை கூட்டுன்னு வான்னு சொன்னார். கூட்டுன்னு வந்தார். கண்ணபுரத்தாள் வந்த உடனே படித்துறையில வந்து விழுந்து சேவிச்சா ஆச்சாரியனை. என்னம்மா எப்படிமா இப்படி வெள்ளம் இருந்ததே, எப்படிமா நீ பொழைச்ச? நான் ரொம்ப சோகித்து கிடந்தேன் கண்ணபுரத்தாளே, எப்படி நீ பொழைச்ச? ஒண்ணு இல்லை, உங்க பேரை சொல்லிட்டு குதிச்சேனா நீங்களே தான் அங்க மணல் திட்டு உருவத்துல வந்து என்னை காப்பாத்தினீள் அப்படின்னு சொன்னாலாம் கண்ணபுரத்தாள். அப்பதான் அவருக்கு தெரிஞ்சுதான் ஆச்சாரியன் மேல எவ்வளவு பக்தி. ஒரு சின்ன மணல் திட்ட கூட நான் வந்து காப்பாத்துறேன்னு சொன்னாலே. அதனால இந்த இடத்துல பெண் பிள்ளை சொல்றா, அந்த அளவுக்கு ஆச்சாரிய பக்தி எனக்கு இருக்கா. நீரில் குதித்தேனோ கண்ணபுரத்தாளை போலே, ஆரியனை பிரிந்தேனோ தெய்வாரி ஆண்டானை போலே. ஆளவந்தார் நான் முன்னாடியே சொன்னேன், அது வேற இடத்துல சொல்லியிருக்கேன். அந்த ஆளவந்தாரை பத்தி சொல்லும் போது அவர் நடமினோ அப்படின்னு ஒரு அரையர் சுவாமி பாடினார். நடமினோ நடந்து போய் சேவிங்கோ திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய அனந்த பத்மநாபன். உடனே ஆளவந்தார் என்ன பண்ணா, திருதண்டத்தை பிடிச்சுட்டு சிஷ்யர்களோட நேர திருவனந்தபுரத்துக்கு நடந்து போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். இவர் கிளம்பி போன உடனே ஸ்ரீரங்கத்தில் இவருடைய சிஷ்யர்களில் ஒருவர் தெய்வாரி ஆண்டான்னு பேர். இந்த தெய்வாரி ஆண்டான பார்த்துதான் இந்த ஆளவந்தார் சொல்லியிருக்காரு, இது பாருப்பா நான் திருவனந்தபுரத்துக்கு போயிட்டு வர வரைக்கும் நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய சிஷ்யர்கள் மட்டத்தை நீ பார்த்துக்கோ, கேர்டேக்கரா வச்சுட்டு போயிட்டார். தெய்வாரி ஆண்டான் ஒரு நாள் பார்த்தார், 2 நாள் பார்த்தார், 7 நாள் பார்த்துட்டார். ஆசிரமத்தை நன்னா நடத்தின்னு வந்தார். ஆனா உள்ளுக்குள்ள வருத்தம், நம்ம ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ண முடியலையே, எங்கேயோ அவர் போயிட்டார், அவர் திருமுகத்தை கூட பார்க்க முடியலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டார் தெய்வாரி ஆண்டான். தெய்வாரி ஆண்டான் என்ன பண்ணார், நேரம் அவருக்கு ஆச்சாரியனை பிரிஞ்ச உடனே க்ஷீணிச்சு போயிடுத்து, உடம்பெல்லாம் வீக் ஆயிடுச்சு,
ரொம்ப ஒருத்தரை பிரிஞ்சு விட்டேன்னா இந்த நாயகன் நாயகியை பிரிந்தால் அதெல்லாம் நம்ம அஷ்டபதியிலெல்லாம் படிக்கிறோமே. அதில் தானே ஆழ்வார் சொல்றார், கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்ன கை கூப்பும் தாமரை கண்ணெண்ணே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டென்னும் இருளம் கைதொழாவிற்கும் செங்கேல்பா நீ திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்திட்டாயே என் பொண்ணு உன்னையே நினைச்சு நடரா பகல் எது இரவு எதுன்னு தெரியல கண்ண நீர் அடிக்கிறா அந்த நீரெல்லாம் சேர்ந்து ஒரே வெள்ளமாயிடுத்து வெள்ளத்துல இருக்கக்கூடிய வெள்ள விடுறா ஸ்ரீரங்கநாதா இவளை வந்து பாரு உன்னையே நினைச்சிட்டு இருக்கா. நம்மாழ்வார் சொன்னாரா, திருமங்கை ஆழ்வார் திவளம் விரும்புவது போல் திருமுகத்தறிவைன்னு திருவிடந்தை பெருமாளை பாடுறார். ஐயோ என் பொண்ணுக்கு ஆசை விடாளா குவலையங்கண்ணி கொல்லியம்பாவை சொல்லுதீ என்னென்ன நின்றவிட்டால் இடந்திருந்தேன் இடவெந்தை எந்த விரானேன். ஐயோ என் பொண்ணு உன்னை நினைச்சு நழறா கண்ணெல்லாம் வீங்கி போயிடுத்து உடுப்பெல்லாம் மெலிஞ்சு போயிடுத்து போட்ட பாவாடையெல்லாம் லூசா இருக்கு இப்படி எல்லாம் சொல்றா. அப்படி அந்த நாயக நாயகி பாவனையில இருப்பது போல் ஆச்சாரிய சிஷ்யனுக்கும் அப்படி இருந்துதான். தெய்வாரி ஆண்டான் அளவந்தாரை பிரிந்தோமேங்கிற துக்கத்தால் சோகத்தால் ஐயோ அவர் நினைச்சுட்டு இருக்கேனே மெல்லிஷா போயிட்டார். 3 நாள் உபன்யாசம் கேட்டிருக்கேன். 4வது நாள் கேட்க முடியலன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு பேர் மெலிஷாவா அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படி அது என்ன பண்ணாலும் மெலிசே ஆடுதில்ல சுவாமி. நாங்க அதுதான் நாங்க பார்க்க ஒயிட் ரைஸை ப்ரௌன் ஆக்குறோம், ப்ரௌனை பிளாக் ஆக்குறோம், ரைஸை உடைக்கிறோம், கீன்வா சாப்பிட்றோம், என்னவோ பண்றோம். அது என்னவோ இப்படித்தான் போறது, எக்ஸ் ஆக்சிஸ்ல போறதே ஒழிய அது குறையவே மாட்டேங்கிறது. இந்த ஆக்சிஸ்ல 0வை நோக்கி வரணும், அது இப்படி போயிட்டே இருக்கு சார். பல பேருக்கு என்னன்னா அவ சாப்பிடவே வேண்டாம், இன்னொருத்தர் சாப்பிட்றத பார்த்துட்டா வெயிட் போட்டுருவார். இன்னொருத்தர் சாப்பிட்டு இருக்கார் அப்பா அப்படி பார்த்தாலே வெயிட் போட்டுருவோம். அது மாதிரி இவ மெலிஞ்சு போயிட்டாரான். தெய்வாரி ஆண்டான் ரொம்ப வீக் ஆயிட்டார். வீக்கான பிறகு சிஷ்யர்கள் பார்த்தா ஐயோ இப்படி இந்த நிலையில போச்சுன்னா இவர் போயிடுவார், பரம வச்சிருவார். இவரை ஒரு நாற்காலியில உட்காத்தி வச்சு சிஷ்யர்கள்லாம் நேர இவரை சுமந்து கொண்டு ஸ்ரீரங்கத்திலேருந்து கேரளத்தின் திருவனந்தபுரத்து வைக்க நடந்து கூட்டுன்னு போறா. அப்ப இவரை சேர்ல உட்காத்தி வச்சுடுவார், நடக்க முடியலேன்னு. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா திருநெல்வேலி தாண்டி நாகர்கோவில் தாண்டி இவருக்கு என்ன எண்ணம், திருவனந்தபுரம் வரப்போகுதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா எனர்ஜி வர ஆரம்பிச்சுது. அப்படி வருது கேரளத்துக்குள்ள போயாச்சு. பின்னே அவர் ஆக்கும் வர ஆள வந்தார் அவர் இருக்குன்னு அப்படியே கிடுகிடுன்னு சேர்லேருந்து இறங்கினார், கிடுகிடு நடக்க ஆரம்பிச்சுட்டார். சிஷ்யர்கள் பார்த்தா அது என்னையா இது, அங்க போனா விட்டமின் டிஃபிஷியன்சி மினரல் டிஃபிஷியன்சிங்கிறா, இங்க ஜம்முன்னு நடக்கிறார். ஆள வந்தாரை பார்த்தாரோ இல்லையோ தெய்வாரி ஆண்டான் கீழே சாஷ்டாங்கமா விழுந்து சேவிச்சார். ஆள வந்தாருக்கு தெரிஞ்சு போயிடுது, இந்த ஆளுக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது, வீக்காய் இப்படிலாம் ஆகி. அப்போ கேட்டாராம் ஒரு வார்த்தை, ஏண்டாப்பா பரதனை பெருமாள் ஒரு இடத்துல இருக்க வச்சார் 14 years, நான் வர வரைக்கும் காத்துன்று பரதான்னு சொன்னார். அவனும் நந்தி கிராமத்துல ராமனையே நினைத்து தவித்து காத்து கொண்டிருந்தான். 14 வருஷம் பெருமாள் சொன்னாருங்கிறதுக்காக காத்து கொண்டிருந்தான் பரதன். உன்னால சில மாதங்கள் கூட என்ன பிரிஞ்சிருக்க முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு அவரே சமாதானப்படுத்தின்றாராம் ஆள வந்தார். நான் பெருமாளை போல் ஸ்வதந்திரனும், அங்க ராமர் பரமாத்மா, அதனால அவன் பேச்சை இவர் கேட்டார். உன்ன பரதன் மாதிரி இருன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு, நானே ஸ்வதந்திரன் கிடையாதே. ஆரியனை பிரிந்தேனோ தெய்வாரி ஆண்டானை போலே. தெய்வாரி ஆண்டான் மாதிரி எனக்கு ஆச்சாரிய பக்தி இருக்காரு இந்த பெண் பிள்ளை கேட்டா. இழைப்பு விடாய் தீர்த்தேனோ நம் பாடுவானே போலே. இது புராணங்கள்ல வராக புராணத்துல சொல்லப்பட்ட சரித்திரம். திருநெல்வேலி அருகே இருக்கக்கூடியது விதேசம் திருக்குறுங்குடி. பெருமாளுக்கு ஆச்சரியமான திருமேனி. எங்கனேயோ அன்னநீர்கள் என்னை முனிவத நீர் நங்கட்கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்னினோடும் செல்கின்றது வென் நெஞ்சமே ஆழ்வார் எடுத்தார். அப்பேற்பட்ட ஆச்சரியமான ஸ்தலம். அந்த இடத்தில் மலையின் உச்சியில் ஒரு சின்ன குறிச்சியில் வாழ்ந்து வந்தவன் ஒரு அடியவன் நம் பாடுவான் என்று பெயர். அந்த நம்பாடுவான் என்ன பண்ணுவான்னா ரொம்ப ஸ்ரத்தையோடு ஏகாதசி விரதம் இருப்பான். வரதே இப்போ ஒரு ஏகாதசி ஆச்சு, டிசம்பர் 4 கைசீக ஏகாதசி. இப்போ ஒரு ஏகாதசி வருது, வைகுண்ட ஏகாதசி. அதனால இந்த ஏகாதசி என்று விரதம் இருப்பான். விரதம்னா எப்படி இருக்கணும், எச்சைய கூட முழுங்கக்கூடாது. அது விரதம் இருந்தால் பாரணை செய்யலாம் இல்லையா? ஏன்னா இவருக்கு ஏகாதசியே பாரண மாதிரி தான் இருக்கு.
கார்த்தால பூரி, மத்தியானம் இது, சாயங்கால பைத்தங்கஞ்சி, அந்த அளவுக்கு. இப்போ நிறைய அடியவர்கள் ஏகாதசி விரதம் இருக்கா, தசமி ராத்திரியிலேருந்தே சாப்பிடக்கூடாது. இவன் அப்படி இருந்தான் நம்பாடுவான். அடுத்த நாள் துவாதசி, ஏகாதசி முடிந்து அடுத்த நாள் துவாதசி அன்று காலை பெருமாளுடைய அந்த துளசி ஜலத்தை பருகிவிட்டு நேரே போய் திருக்குறுங்குடி ஸ்தலத்துல பெருமாளுக்கு பாட்டு பாடிட்டு வருவான். அவனுக்கு பாட்டெல்லாம் நல்லா வரும், பாடுவான். வெவ்வேறு ராகங்கள்ல பாடுவான், ராகமாலிகையா பாடுவான். இந்த நம்பாடுவான் ஒரு ஏகாதசி விரதம் இருந்து கிளம்பி போறான். கிளம்பி போய் காட்டு வழியா போனாதான் கரெக்டா இருக்கும் டைம். போகும்போது ஒரு பிரம்மரக்ஷஸ் தடுக்கிறது. பிரம்மரக்ஷஸ்னா காட்டுல இருக்கக்கூடிய இதெல்லாம் விதேசங்கள்ல கேனிபால்ஸ்னு சொல்லுவா. they were all human flesh eaters. அது ஒண்ணு தடுக்கிறது. அது சொல்லிட்டு எனக்கு உன்னை சாப்பிடணும், பசி, வா இங்க அப்படின்னு பிடிச்சி இழுக்குது நம்பாடுவான சாப்பிட்றதுக்கு. நம்பாடுவான் சொன்னா சரி நீ உனக்கு சாப்பிடணும்னு இருக்கா, ஆனா ஒண்ணுப்பா, நான் விரதம் இருக்கேன், விரதம் பூர்த்தி அடையணும், நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன், அப்புறம் நீ என்ன சாப்பிடு. அந்த பிரம்மரக்ஷஸ், மனிதனை நான் நம்ப முடியுமா? வாஸ்தவம் தான், அது கேட்கறதும் வாஸ்தவம் தான் இல்லையா? கடனை வாங்கிட்டு யூகே போயிட்டா எப்படி? அதனால உன்னை எப்படிப்பா நான் நம்புறது? எப்படி நான் நம்புவேன்? நீ சொல்ற நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு, வருவேன் என்ன நிச்சயம்? நான் இங்கதான் காட்டுலதான் இருக்க முடியும். நான் நாட்டுக்கு வந்துட்டா ஊர் மக்கள்லாம் என்ன அடிச்சு ஓட்டிடுவா. எனக்கோ பசி, அகோர பசி, உன்னை நான் சாப்பிட இப்பவா? இல்லப்பா இருப்பா, நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன். நான் உன்னை எப்படி நம்புறது? இதோ பார் பிரம்மரக்ஷசே, பொய் சாட்சி ஒருவன் சொன்னான், அவனுக்கு என்ன நரக்கம் கிடைக்குமோ அது எனக்கு கிடைக்கும், நான் ஒருவேளை திரும்பி வராமல் போனால். அதெல்லாம் ஒரு பெரிய நரகம் இல்லப்பா அப்படிங்கிறது பிரம்மரக்ஷஸ். ஒவ்வொரு பாவமா அடிக்கிண்டு வரான், செய்த பாவத்துக்கு என்ன நரக்கம் இருக்கும்னு சொல்றான், அந்த நரக்கம் என்னை வந்து தீண்டும்னு சொல்றான். இதை நம்பாடுவான் பிரம்மரக்ஷசி. இதெல்லாம் ஒண்ணு இல்லை, பெருசு இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னு சொல்லிட்டு வருது. கடைசியில பார்த்தான் டைம் ஆயிட்டு இருக்கு கோவிலுக்கு போறதுக்கு. பிரம்மரக்ஷசே கேட்டுக்கொள், பெரும் சத்தியம் வைக்கின்றேன், வாசுதேவனான நாராயணனுக்கு சமம் ஒரு தெய்வம் இருக்குன்னு சொல்றவனுக்கு என்ன நரக்கம் கிடைக்குமோ அது எனக்கு கிடைக்கும்னா. ஐயோ, இதை விட பெரிய கொடுமை எதுவும் கிடையாது, நீ போயிட்டு வான்னு. இவன் போய் வரும் தருவாயில் அது சொல்லிட்டு, நான் ரொம்ப நாளா இந்த மட்டமான சரீரத்துல மனிதனுடைய மாம்சத்தை சாப்பிட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன், எனக்கு விமோச்சனம் கொடு. நீ இப்ப கோவிலுக்கு போயிட்டு வந்தியே, அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த பலனை கொடு. இல்லப்பா ஏகாதசி விரத பலன்லாம் கொடுக்க முடியாது, சாஸ்திரம் அதெல்லாம் குடுன்னு சொல்லல. இல்லப்பா ஏதாவது கொடுப்பா, நீ பாட்டு பாடினதனுடைய பலன் கொடு. பாட்டோ நான் 2 மணி நேரம் கச்சேரி பண்ணியிருக்கேன், அதனுடைய பலன்லாம் கொடுக்க முடியாதுன்னா நம்பாடுவான். அப்பா எனக்கு விமோச்சனத்துக்கு ஒண்ணுமே இல்லை, நீ 2 மணி நேரம் பாடியிருக்கேன்னு சொன்னா, அந்த வரிசையில பார்த்தேன் ஒரு பாட்டு கைசீக்க பண்ணல பாடியிருக்கியான், அந்த கைசீக்க பண்ணல பாடின ராகத்தினுடைய பலனாவது எனக்கு கொடுன்னு சொன்ன உடனே அந்த நம்பாடுவான்னு கொடுத்தான். கைசீக்க பண்ணினுடைய பலனை கொடுக்கிறேன், அதுக்கு மோட்சம் கிடைச்சு கொடுத்தான். அப்போ எத்தனையோ நாட்களாக துயரில் ஆழுங்கால் துயர்பட்டு கொண்டிருந்த இந்த பிரம்மரக்ஷஸுக்கு விமோச்சனம் கொடுத்த நம்பாடுவானை போல் நான் ஔதாரிய குணம் படைத்தவளா, இளைப்பு விடாய் தீர்த்தேனோ நம்பாடுவான் போலே. அந்த பிரம்மரக்ஷஸுக்கு இருந்த இளைப்பு, அந்த இளைப்பால் வந்த விடாய், அந்த விடாயை தீர்த்தேனோ நம்பாடுவானை போலே அப்படின்னு அந்த பெண் பிள்ளை சொல்றா. அவ சொல்லும் போது என்ன சொல்லிட்டா, மறுபடியும் நான் சொன்ன அந்த ரகசியங்கள் எல்லாம் ஒரு முறை துஷ்யந்த் சொல்லட்டும்னு சொன்னா, அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்ரரை போலே, அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே, முதலடியை பெற்றேனோ அகலிகையை போலே, காட்டுக்கு போனேனோ பெருமாளை போலே, அக்கரைக்கே விட்டேனோ குஹ பெருமாளை போலே, வைத்த விடத்து இருந்தேனோ பரதரை போலே, தாய்கோலம் செய்தேனோ அனசூயை போலே, வழியடிமை செய்தேனோ இலக்குவனை போலே, ஆயுதங்கள் ஈந்தேனோ அகஸ்தியரை போலே, அரக்கனுடன் பொறுத்தேனோ பெரிய உடையாரை போலே, அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே,
இனியதென்று வைத்தேனோ சபரியை போலே, அந்த ரங்கம் சொன்னேனோ திருஜடையை போலே, கண்டு வந்தேன் என்றேனோ திருவடியை போலே, இக்கரைக்கே செற்றேனோ விபீஷணனை போலே, அனுயாத்திரை செய்தேனோ அணிலங்களை போலே, அனுகூலம் சொன்னேனோ மால்யவானை போலே, தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே, அவன் தெய்வம் என்றேனோ மந்தோதரியை போலே, இரு மன்னரை பெற்றேனோ வால்மீகிரை போலே, தந்தை எங்கே என்றேனோ துருவனை போலே, இங்கும் உண்டென்றேனோ பிரகலாதனை போலே, மூலமென்று அழைத்தேனோ கஜராஜனை போலே, கொண்டு திரிந்தேனோ திருவடியை போலே, தெய்வத்தை பெற்றேனோ தேவகியை போலே, ஆழிமறை என்றேனோ வசுதேவரை போலே, ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையை போலே, இங்கில்லை என்றேனோ ததிபாண்டனை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போலே, அழைத்து வருகின்றேன் என்றேனோ அக்ரூரரை போலே, பூஷ கொடுத்தேனோ கூனியை போலே, பூவை கொடுத்தேனோ மாலாக்காரரை போலே, இரு கையும் விட்டேனோ திரௌபதியை போலே, அகமொழிந்து விட்டேனோ விதுரரை போலே, அந்த ரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போலே, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே, அவள் பொறியை ஈந்தேனோ குலஸ்குச்சேலரை போலே, கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே, பிணவிருந்திட்டேனோ கண்டா கர்ணனை போலே, மூன்றெழுத்து சொன்னேனோ க்ஷத்ரபந்துவை போலே, அடி வாங்கினேனோ கொங்கில் பிராட்டியை போலே, அவன் போனான் என்றேனோ மாருதியாண்டானை போலே, அருளாழி கண்டேனோ நல்லானை போலே, நீரொருக்கம் கொண்டேனோ காசி சிங்கனை போலே, பிணமெழுப்பி விட்டேனோ தொண்டை மானை போலே, மண்பூவை இட்டேனோ குரவ நம்பியை போலே, கள்வனிவன் என்றேனோ லோக குருவை போலே, துறை வேறு செய்தேனோ பகவரை போலே, நில்லென்றென்றேனோ நில்லென்று பெற்றேனோ இடையூரார் நம்பி போலே, உடம்பை வெறுத்தேனோ திருநரையூரார் போலே, என்னை போல் என்றேனோ உபதிச்சரனை போலே, நீரில் குதித்தேனோ கண்ணபுரத்தாளை போலே, ஆரியனை பிரிந்தேனோ தெய்வாரியாண்டானை போலே, இளைப்பு விடாய் தீர்த்தேனோ நம்பாடுவான் போலே, நெடுந்தூரம் போனேனோ நாதமுனியை போலே, அந்த அனந்தபுரம் புக்கேனோ ஆள வந்தாரை போலே, கடலோசை என்றேனோ பெரிய நம்பியை போலே, யான் சிறியன் என்றேனோ திருமலை நம்பியை போலே, சூளுறவு கொண்டேனோ திருக்கோட்டியூரார் போலே, சுற்றி கிடந்தேனோ திருமாலையாண்டான் போலே, அவன் உரைக்க பெற்றேனோ திரு கச்சியார் போலே, அத்வைத்தம் வென்றேனோ எம்பெருமானாரை போலே, உயிராய் பெற்றேனோ ஊமையை போலே, இருமிடரு பிடித்தேனோ செல்வ பிள்ளையை போலே, அவன் வேண்டாம் என்றேனோ ஆழ்வானை போலே, வாயிற்கையிட்டேனோ எம்பாரை போலே, தோள் காட்டி வந்தேனோ பட்டரை போலே, வாக்கினால் வென்றேனோ பட்டரை போலே, குடை முதலதானேனோ அனந்தாழ்வான் போலே,
இங்கு பால் பொங்கும் என்றேனோ வடுக நம்பியை போலே. இடைக்கழியில் கண்டேனோ முதலாழ்வார்களை போலே, ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசையார் போலே. அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலே, தேவு மற்றறியேன் என்றேனோ மதுர கவியாரை போலே. ஏதேனும் என்றேனோ குலசேகரரை போலே, எம்பெருமான் என்றேனோ பட்டர் பிரானை போலே. பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே, இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடியார் போலே. அவன் மேனியானேனோ திருப்பாணரை போலே, கடித்து அவனை கண்டேனோ திருமங்கையாரை போலே. அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போலே. 81 ரகசியங்கள் அந்த பெண் பிள்ளை சொன்னான்.